பிறந்தநாள் வந்துச்சுன்னா போதும் ரொம்ப உற்சாகமாயிடுவாங்க அப்படிங்கிறது. நேற்று வந்து நாங்கள் கண்கூடாவே பார்த்தோம். அவ்வளோ ஒரு திருவிழா மாதிரி உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்க. எப்படி இருக்கு இந்த மக்கள் நம்ம மேலே இவ்வளோ அன்பு செலுத்துறாங்க இல்லையா? அது ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மேக்ஸிமம் இங்கே இருந்தது இல்லை. மேக்ஸிமம் சென்னையில் தான் படித்தோம். மேக்ஸிமம் அங்கே இருக்கிறனால பர்த்டேவும் அங்கே கொண்டாடிடுவோம். ஆனால் அப்பாக்கே ஒரு ஏக்கம், வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் வர முடியலை. இப்போ அப்பா இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. மன்னனோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம எதுவும் தடுக்க முடியல. ஏன்னா நம்ம இவ்வளோ கொண்டாட எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்காது பெருசாக. ஆனால் அது மக்கள் ஒரு ஆசையை நம்மளால் எதுவும் கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. அவங்களோட ஆசைகள் அதை வந்து நம்மளால் எதுவும் நிப்பாட்டவும் முடியாது. இப்போ நேற்று குதிரை வண்டியில் அப்படியே நகர்வலம் மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே மக்களே, அவங்க பசங்க எல்லாமே, நம்ம ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக மக்களோட போய் அவங்களுக்கு என்ன தேவை அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி கனெக்ட் ஆக முடியாது. ஆக்சுவலாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் நவராத்திரி ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ கடைசி நாள் தசரா அப்போ இங்கேருந்து ராஜா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய் அம்பு ஏவுவாங்க. அப்போ அந்த பொசிஷன் அப்போ தான் மக்கள்லாம் ராஜாவை வந்து பார்க்க முடியும், அவங்க கூட பேசிக்க முடியும். இப்போவும் அது தொடர்ந்து இப்போவும் நம்ம நவராத்திரியில் கடைசி 9வது நாள் நம்ம தசரா ஃபங்க்ஷன். நான் போய் இப்போது அப்பா கூட நான் போவேன். இப்போ அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு இருக்கேன். அப்போ தான் ராஜாவை மீட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கிறாங்க, மக்கள் நம்ம மீட் பண்ணுவோம். இல்லை, நேற்று பார்த்தோம் அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷத்தில். என்னென்னா நம்ம ரோட்டில் போகிறோம், நிறைய டிராஃபிக் ஆகுது, நிறைய பேருந்துகள் வந்து நின்றுட்டு தான் வந்து நிறைய இடைஞ்சல் இருந்தது. ஆனால் மக்கள் யாருமே வந்து அதை ஒரு இடைஞ்சலாவோ ஒரு ஏன்டா இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. அவ்வளோ பேரும் அவ்வளோ சந்தோஷத்தில் பார்த்து ஏன்னா அரேஞ்ச் பண்ணதே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மக்கள் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எதுவும் அது பட் அது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் இல்லையா? அது ரதத்தில் இருந்து இந்த மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு கடைக்கும் போயிருப்போம் தனித்தனியாக. மேக்ஸிமம் நான் இங்கே இருக்கிறதுனால எல்லா கடைக்குமே விசிட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடை ஓப்பனிங்காக இருக்கட்டும், சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நான் எந்த இதுவும் பார்க்க மாட்டேன். எல்லாரும் கண்டிப்பாக இப்போ அட்டன் பண்ணிடுவேன். அப்படிங்கிறப்ப எல்லாரையும் எனக்கு தெரியும். அதனால அவங்க வந்து என்னைய பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம்.
இவ்வளவு அன்பு காட்டக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் நினைக்கும் போது என்னவா இருக்கும் உங்களுக்கு தோன்றது? கண்டிப்பாக அவங்க மனசில் ஒரு அன்பை எனக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், இது எப்படி ஒரு வார்த்தையாக சொல்லிட முடியாது வைங்களேன். இது இது பெரிய விஷயங்க. எல்லாருக்கும் அமையாது. எனக்கு கிடைச்சதும் பெரிய பாக்கியம் எனக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயே நாங்கள் கேள்விப்பட்டது, தமிழ்நாட்டிலே வந்து அதிகப்படியான இளைஞர்களை வந்து உங்க பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் தன்னடக்கம் மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே நம்ம மேலே ஒரு அன்பால் தான் வராங்களே தவிர அப்படிலாம் சொல்லிட முடியாது நம்மளால. அவங்க கொடுக்குற அன்பு எது கட்டி போடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல எனக்கு. இளமையாக பழகக்கூடிய விஷயமா எனக்கு வெளியூரில் படித்தனால ஈஸியாக ஜெல்லாகி பேசிடுறேன். இல்லை அப்பாட்ட என்னன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்குவாங்க, பேசிட முடியாது அப்பாட்ட. ஏன்ட்டு எனக்கு அது பெரிய வித்தியாசமாக தெரியலை. மக்கள்கிட்ட போய் சகஜமாக பேசுறது எனக்கு அதெல்லாம் பெரிய வித்தியாசமாக தெரியலை. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, என் அப்பா இருந்த நாட்களில் வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு வாப்பான்னு கூப்பிடுவாங்க, வர முடியாது. அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? பர்த்டே அப்பா அம்மாவோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் படிச்சுக்கிட்டு அந்த டைமில் பெரிய ஒரு நாள் லீவ் இருக்கும், அந்த பர்த்டே அன்னைக்கு லீவ் இருக்காது. நான் பெருசாக லீவ்லாம் எடுத்துக்க மாட்டேன். பெருசாக அப்பாவோட சேர்ந்து கொண்டாடினதில்லை. கொண்டாடுவேன். மேக்ஸிமம் சென்னையில் போன டைமில் நான் கொண்டாட மிஸ் பண்ணிட்டேன் நிறையா. அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அப்போலாம் டைம் அப்பா இங்கே அப்பா கூட இல்லையேன்னு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப இதாக இருக்குது, ஏக்கமாக இருக்குது. அப்பா இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக.
இப்போ இந்த நம்ம வண்டியில போறோம், மக்கள் இவ்வளோ நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க, வைக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நம்மள வந்து ஒரு 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 செல்ல குழந்தையா பார்க்குறாங்க, ஒரு மன்னரா பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அப்பா இருந்திருந்தா நம்மள எப்படி பார்த்துருப்பாங்க? இந்த நிகழ்வுகள் அப்பா பார்த்துருக்கணும். என்னைக்காவது ஏக்கப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அப்பா இல்லையே அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல.